வணக்கம், நான் உங்க அருண் பேசுறேன். நம்ம முன்னொரு காணொலியில பெண்களுக்கு உள்ள 7 பருவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஆண்களுக்கும் 7 பருவங்கள் தமிழ் மொழியில சொல்லப்படுது. சோ அந்த 7 பருவங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல 1 to 7 வயது முதல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 8 to 10 வருடங்கள், அதாவது 8 to 10 வயதுக்குள்ள இருக்கிற பசங்களை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மீலி அப்படின்னு சொல்லுவாங்க. 11 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மரவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 15 வயசு உள்ள அந்த பசங்களை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிரவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வயசு பசங்களை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது விடலை வயசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 17 to 30 வயது இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா காலை அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்காலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் ஆண்களை காலைன்னு தான் பயன்படுத்திருப்பாங்க. அப்போ ஒரு காலை அப்படின்னு நம்ம சொல்லும் போது 17 to 30 வயதுக்குள்ள உள்ள ஒரு வாலிபன் தான் காலை அப்படின்னு சொல்லி நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் பொருள் தருது. 30 வயசுக்கு மேல என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. என்னன்னா முதுமகன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 30 வயசுக்கு மேல பசங்க போயிட்டாவே அவன் பேர் முதுமகன். இதே பெண்களை பத்தி அந்த 7 பருவங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா தமிழ் அகராதியில என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பேரிளம் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஆண்களுக்கு பாருங்க, 30 வயசுக்கு மேல ஒரு ஆண் மகன் இருந்தானா அவனுக்கு முதுமகன் சொல்லிடுறாங்க. சோ இதுதான் ஆண்களுடைய 7 பருவங்கள். பெண்களுடைய 7 பருவங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு, அதை பாத்துக்கோங்க. சோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். நன்றி.